இப்போ ஒரு காமராஜ் அவர்களிலிருந்து பெரிய தலைவரோட பயணிச்சிருக்காரு. இந்திரா காந்தியோட அரசியல் பண்ணியிருக்காரு. நரசிம்மராவ், ராஜீவ் காந்தி, இப்போ ராகுல் காந்தி, சோனியா காந்தின்னு எல்லோரும் கூட அரசியல் பண்ணியிருக்காரு தேசிய அளவில். ஸோ அப்படி பார்க்கும்போது இவருடைய வீட்டில இருந்து எப்படி இது சித்தாந்தமான இந்துத்துவாவுக்கு ஒருத்தவங்க போனாங்க. நீங்கள் தமிழிசை அரசியல் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. விரும்புகிற பொழுது அவர் காங்கிரஸுக்குள்ளேயே வந்திருக்கலாம். காங்கிரஸுக்கு எதிர்காலம் இல்லை, எதிர்காலம் பிஜேபிக்கு தான் அகில இந்தியாவில். இதில் கொள்கை கத்திரிக்கையில் ஒன்றும் கிடையாது. இதில் அதிகாரத்துக்கு போகணும், ஆளுநர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், மாநில தலைவர் ஆகணும். அதுதானே தவிர கொள்கைன்னு பார்த்தா அந்த அம்மா காங்கிரஸ் தான் இருந்திருக்கணும். தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி நாடார்கள் சாணார்களாக்கப்பட்டு சேலை, தோல் சேலை போராட்டம், சாணார்கள் தான் இந்த நாடார்கள். அப்போது ஒடுக்கப்பட்ட மக்களை விட அதிக அடித்தட்டில் இருந்த மக்கள் அந்த மக்கள் தான். குமரி ஆனந்தன், தமிழிசை, பொன்னாரெல்லாம் இன்றைக்கெல்லாம் பிஜேபியில் இருக்காங்க. பார்ப்பனர்கள் எங்கு ஊடுருவுகிறார்களோ, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அந்த தியாக வாழ்க்கை பின்னுக்கு தள்ளப்படும். அதில் சிராக் பஸ்வான் இப்போ முழுக்க மாயாவதி என்ன கதை? மாயாவதி இப்போ பிஜேபியால் ஒழிக்கப்பட்டு அடையாளம் தெரியப்பட்டு சிதைக்கப்பட்டது கட்சி. தமிழிசையை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் வேணும். அதனால தான் ஒரு காங்கிரஸ் தலைவர் வீட்டில் பிஜேபி தலைவரும் உருவாகி இருக்கிறார். இது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. படி, இதுதான் பிடி அரிசி திட்டம். இதெல்லாமே இந்த நாடார்களால் உருவாக்கப்பட்டதான். இந்து மதத்தை முதல்ல எதிர்த்தவர்களே நாடார்கள் தான். இந்து மதத்தை முதல்ல எதிர்த்தவர் நாடார்கள் தான். கமுதி கோயில் நுழைவு போராட்டத்திற்கு லண்டன் பிரிவியூ கமிஷனுக்கு போய் வழக்கு நடத்தியவர்களும் நாடார்கள் தான். ஏன்டா எங்களை கோயில்களை விட மாட்டேங்கிற? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு போராட்டம், மூக்கன் நாடார் உள்ள வெட்டி கொல்லப்பட்டார். வசந்தகுமாரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய வியாபார சங்கிலி வலைப்பின்னலை விரிவுபடுத்த முடியும் என்பதற்காக காங்கிரஸ் மாறினார். எல்லா கட்சியுமே காசு கொடுத்தா பதவி வாங்கிக்கலாம். நாடாளுமன்ற பதவி விற்கப்படுகிறது. பச்சைமுத்தின பல கோடி தொண்டனுடைய தலைவர் அவர் எம்பிஆர் இருந்தாரா இல்லையா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சயீத் உகான். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குமரி ஆனந்தன் அவர்கள் இன்றைக்கு காலமாயிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி, ரொம்ப ஒரு எளிமையாக நடந்துக்கூடியவர். யார்ட்டையுமே கடுகடுன்னு சிட்டிசன்லாம் அரசியல் நடந்துக்கவே மாட்டார். ஒரு எளிய தொண்டர் கூட அவர் ஈஸியாக அணுக முடியும் அப்படிங்கிற இதில் ஒரு பெயர் பெற்றவர். சமீபத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தகைசால் தமிழர் விருது கூட அவர் பெற்றிருந்தார். யார் இந்த குமரி ஆனந்தன்? இவருடைய அரசியல் பயணம் எங்கிருந்து தொடங்கியது? ஒரு சாதாரண ஒரு பள்ளி ஆசிரியர். அப்போ இந்த பள்ளி ஆசிரியருக்கு காங்கிரஸ் மீது ஒரு ஈர்ப்பு. காங்கிரஸ் மீது ஈர்ப்பின் காரணமாக காமராஜின் பக்தராக மாறுறார். காமராஜரோடு நீண்ட நெடிய பயணம். காமராஜர் செல்ல முடியாத இடங்களில் சிறப்பு பேச்சாளர், இலக்கிய பேச்சாளர், இலக்கிய நடையோடு தமிழை பேசக்கூடிய ஒரு சிறந்த சொற்பொழிவாளர். இதுதான் குமரி ஆனந்தனுக்கான பட்டம். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய இலக்கிய பேச்சாளர் இருப்பாங்க. அதற்கு இணையான இலக்கிய பேச்சாளர் தான் குமரி ஆனந்தன், நெல்லை கண்ணன் எல்லாம், தமிழருவி மணியன், இவங்க எல்லாமே அந்த காலத்து ஆட்கள். அதாவது திமுக என்பது தான் சங்கத்தமிழ், பத்துப்பாட்டு, திருக்குறள், இப்படி இந்த இவர்கள் காலத்தில் நீங்கள் 1949 திமுக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அத்தனை பேருமே நடமாடும் பல்கலைக்கழகம் தான். அண்ணா எம்ஏ, டபுள் எம்ஏ, அப்புறம் நாவலர், பேராசிரியர், அன்பர் எம்ஏ, ஆமாம், இப்படி எல்லாருமே. அப்போது இந்த இலக்கிய பேச்சாளர்களுக்கு இணையாக காங்கிரஸிலும் பல பேர் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருந்தது. யாருக்கு? காமராஜுக்கு. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் நெடுமாறன், குமரி ஆனந்தன், தமிழருவி மணியன் போன்ற, நெல்லை கண்ணன் போன்ற பல பேச்சாளர் இருந்தாங்க. இவர்கள் தான் தமிழ்நாடுடைய பட்டி தொட்டியெல்லாம்
காங்கிரஸுக்காக திமுகவுக்கு பதில் சொல்லக்கூடிய இலக்கிய நடை பேச்சாளர்கள். கருணாநிதிக்கு பெரிய படிப்பு இல்லைன்னா கூட இலக்கிய நடையில் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர். அப்போ குமரி ஆனந்தனுடைய அரசியல் அப்படி தான் வருது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸிலிருந்து வெளியேறார். வெளியேறி எம்ஜிஆருடைய ஆதரவாளராக இருக்கார். எம்ஜிஆர் 77 கட்சி ஆரம்பிக்கிற பொழுது 72 ஆட்சிக்கு வந்து 77 கட்சி ஆரம்பிக்கிற பொழுது தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி காங்கிரஸார் வாக்குகளை எம்ஜிஆர் கூட்டணி சேர்த்து வெற்றி பெற வேண்டியதாக இருந்தது. அப்போது எம்ஜிஆரால் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் குமரி ஆனந்த். எம்ஜிஆரோடு தொடர்ந்து 77 பயணம் பண்ணுறார். 77 சட்டமன்றத்தில் வேட்பாளர், 77 80 காலகட்டத்திலாம் சட்டமன்றத்தில் வேட்பாளர். சட்டமன்றத்தில் இலக்கிய நயம்பட பேசக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் ஒரு கட்சியை தனியாக வச்சுருந்தார். நெடுமாறன் காங்கிரஸ்லேருந்து விலகிட்டார். அவர் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சி வச்சுருந்தார். 2 பேரும் தான் கதர் சட்டை பிரமுகர்கள். நீங்கள் திராவிட இயக்கத்துக்கு எதிரான கொள்கையாளர்கள். நெடுமாறன் நீங்கள் இப்போ அவருக்கு 92 வயசாச்சு, 90 கடந்துட்டார், 92. இப்போ இவர் குமரி ஆனந்தன். 2 பேருமே காங்கிரஸில் உள்ள தமிழ் தேசிய அடையாளங்கள். நீங்கள் நடுவில் குமரி ஆனந்தனுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியே கொடுத்தாங்க. நீங்கள் அதை கலைச்சிட்டு வந்துட்டார். இவர் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆரோடு தொடர்ந்து பயணம் பண்ணி எம்ஜிஆரிடம் வந்து விலகி திமுக ஆதரவாக கூட்டணியில் மாறுறார். எம்ஜிஆரோடு தொடர்ந்து இருந்திருந்தால் இன்றைக்கு வரைக்கும் அவர் சட்டமன்ற உறுப்பினராகவே தொடர்ந்து இருக்கலாம். இந்த கூட்டணி கட்சி எம்ஜிஆரோட அதிமுகவோடு தொடர்ந்து பயணிச்சிருக்கோம். ஆனால் இவர் கருணாநிதியோடு பயணிக்க ஆரம்பிச்சிட்டார். எம்ஜிஆரை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக கருணாநிதியை திட்டமிட்டு எம்ஜிஆரிடமிருந்து குமரி ஆனந்தனை பிரித்தார். பிரித்த பிறகு தான் எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய வருத்தம். நம்ம அவரை மிக மரியாதையோடும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உண்டான அத்தனை தகுதியோடும் அரசு நடத்துவதற்கான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டிருந்தார். தமிழர் நலன் என்ற விஷயத்தில் அவருடைய அதே போல் நெடுமாறன் கூடயும் எம்ஜிஆர் நெருக்கமாக இருந்தார். நீங்கள் 82 பாண்டி பஜாரில் பிரபாகரனும் உமா மகேஸ்வரனும் சுட்டு கொண்டார்கள். சுட்டு கொண்ட பிறகு எல்லாம் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டார்கள். அப்போது இயக்கம்னே தெரியாது, இயக்கமே மக்களுக்கு தெரியாது. விடுதலை புலிகள் இயக்கம் 83 ஜூலை கலவரத்தில் தான் உலகம் முழுக்க போச்சு. அப்போ அதற்கு முன்பு இவர்கள் கொள்ளைக்காரர்களா, கடத்தல்காரர்களா, இல்லை அந்நிய ஊடுருவலா, இப்படிலாம் தெரியாது. பிடிச்சி கொடுத்தா இவர்களை இலங்கை அரசாங்கம் கூட்டிகிட்டு போகிற வந்துட்டான். அப்போ பெருஞ்சித்தனார் தான் போராடி எம்ஜிஆரை சந்திக்க போகிறார். எம்ஜிஆர் சந்திக்க மாட்டேங்கிறார். ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாருன்னா எம்ஜிஆருக்கு ஒரு தமிழ் புலவன் தேவைப்பட்டார் கருணாநிதி எதிர்ப்பதற்கு. அப்போ இந்த கட்சியினுடைய அவைத்தலைவராக நீங்கள் இருக்குன்னு பெருஞ்சித்தனார் கூப்பிடுறாரு. நான் வரமாட்டேன், நான் தனித்தமிழ்நாடு வாங்குவதற்கான வேலைகளை பாதி முடிச்சிட்டேன், இன்னும் பாதி தான் இருக்குது, பாதி விட்டுட்டு வர முடியாது. ஒரு செட் இடம் கூட வாங்கலை, அது வேறு விஷயம். தன்னுடைய கடைசி வரைக்கும் வறுமையில் தான் இருந்தார் பெருஞ்சித்தனார். தமிழ் புலவன் பூரா அப்படி தான் இருப்பாங்க. அப்போது அந்த கோபத்தில் பார்க்க மாட்டேங்கிறார். நேராக மதுரை போய் நெடுமாறனை கூட்டிகிட்டு வந்து எம்ஜிஆரை பார்க்க. இவர்கள்லாம் போராளிகள், பிரபாகர் உமாமேஸ்வரன் போராளிகள். இல்லை ஈழப்போராட்டம் அப்பயே முடிஞ்சு போயிருக்கோம். எம்ஜிஆர், நெடுமாறன், பெருஞ்சித்தனார் 3 பேர் அன்றைக்கு இவர்களை காப்பாற்றவில்லை என்றால் ஈழ போராட்டத்தினுடைய இறுதி வடிவம் ஆரம்பித்ததில் முடிஞ்சு போயிருக்கு. அதை அன்றைக்கு செஞ்சவர் நெடுமாறன், எம்ஜிஆர், பெருஞ்சித்தனார். அந்த காலகட்டத்தில் இதே அரசியலில் வலுவாக இருந்தவர் குமரி ஆனந்தன். நெடுமாறன் ஒரு பக்கம், குமரி ஆனந்தன் ஒரு பக்கம். 2 பேருமே காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ். அவர் நிறைய காந்தி காமராஜ் வச்சுருப்பார், இவர் காமராஜ் தேசிய காங்கிரஸ் வச்சுருந்தார். இப்படி தான் இலக்கிய செல்வரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, தன்னுடைய மகள் பிஜேபியில் இருப்பது அவருக்கு ஒரு பெரிய
ஒரு காங்கிரஸ் தலைவர் வீட்டில் பிஜேபி எப்படி வளர்ந்தது? இல்லை, அதுதான் நானும் கேட்கணும்னு இருக்கேன். இப்போ ஒரு வந்து காமராஜ் அவர்களிருந்து பெரிய தலைவர் கூட பயணிச்சிருக்கிறாரு, இந்திரா காந்தியோட அரசியல் பண்ணியிருக்கிறாரு, நரசிம்ம ராவ், ராஜீவ் காந்தி, இப்போ ராகுல் காந்தி, சோனியா காந்தின்னு எல்லோரும் கூட அரசியல் பண்ணியிருக்காரு தேசிய அளவில். ஸோ அப்படி பார்க்கும்போது இவருடைய வீட்டில இருந்து எப்படி இது சித்தாந்தமான இந்துத்துவாவுக்கு வந்து ஒருத்தவங்க போனாங்க? இல்லை, இப்போ ஒரு ஒரு காலகட்டம் எப்படின்னா, அரசியல் அதிகாரம் வேணும்னா கட்சி கொள்கையெல்லாம் பார்க்கறதே இல்லை. இது தமிழ்நாட்டில் தான். ஓகே, தமிழ்நாட்டில் ஒரு பதவி வேணும், அவ்வளோதான். தன்னுடைய அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு போட்டி தமிழ்நாட்டில். அப்போ அந்த போட்டியில் கொள்கை பற்றியெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவர்களுக்கு ஒரு அடையாளம் வேணும். அந்த அடையாளத்தின் பால் நீங்கள் தமிழிசை வந்து அரசியல் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. விரும்புகிற பொழுது அவர் காங்கிரஸுக்குள்ளேயே வந்திருக்கலாம். காங்கிரஸுக்கு எதிர்காலம் இல்லை, எதிர்காலம் பிஜேபிக்கு தான் அகில இந்தியாவில். இதில் கொள்கை கத்திரிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் அதிகாரத்துக்கு போகணும், ஆளுநர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், மாநில தலைவர் ஆகணும். அதுதானே தவிர கொள்கைன்னு பார்த்தா அந்த அம்மா காங்கிரஸ் தான் இருந்திருக்கணும். காங்கிரஸ் குடும்பம் இல்லையா? அப்போ அந்த அம்மையா பிஜேபிக்கு போகுதுன்னா, பிஜேபி இந்துத்துவா தத்துவம் தான். ஆனாலுமே நமக்கு ஒரு எதிர்காலம் அங்கே இருக்குது. காங்கிரஸ் இருந்தால் நம்ம கவர்னர் ஆகிருக்க முடியுமா? ஆகிருக்க முடியாது. காங்கிரஸ் இருந்தால் மாநில தலைவராக இருக்க முடியுமா? முடியாது. பல போட்டி. காங்கிரஸ்காரன் எப்போவுமே ஒரு செட் வேட்டியோடு தான் போகணும் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு. வேட்டியை ஊற்றுட்டு போயிடுவான். ஏங்க சண்டை வந்தால் வேட்டியை ஊற்றுருவான். ஆமாம், காங்கிரஸ் எப்பவுமே பொதுக்குழு கூட்டத்துக்கு போனால் ஒரு அடிஷனல் ஒரு செட்டு சட்டை வேட்டி பைக்கில் இருக்கும் பத்திரமா. பை கார்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பக்கம் கார்லாம் எடுக்க போக முடியாது. பக்கத்திலே வச்சுட்டு உட்காந்துருக்கணும். பொதுக்குழு செயற்குழு கூட்டம்னா எப்போன்னா இது 67லேருந்து அப்படித்தான். 67ஓட அதிகாரம் முடிஞ்சது. அண்ணா ஒழிச்சிட்டாரு. ஒழிச்ச பிறகு காங்கிரஸ் உடைய கட்சி. அப்போ அந்த அம்மா காங்கிரஸுக்கு போய் பெரிய அரசியல் அதிகாரத்துக்கு போக முடியாதுன்னு முடிவு பண்ணி, நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி நாடார்கள் சாணார்களாக்கப்பட்டு சேலை தோல் சேலை போராட்டம். சாணார்கள் தான் இந்த நாடார்கள். அப்போது ஒடுக்கப்பட்ட மக்களை விட அதிக அடித்தட்டில் இருந்த மக்கள் அந்த மக்கள் தான். குமரி ஆனந்தன், தமிழிசை, பொன்னாரெல்லாம் நீங்கள் எல்லாம் பிஜேபியில் இருக்காங்க. என்ன காரணம்னா அதிகாரம் வேணும், அதிகாரம் வேணும், அதிகாரம் வேணுமே தவிர தன்னுடைய சமூகம் பாதிக்கப்பட்டது எதனால்? இந்த சனாதனத்தால். அந்த பார்வையே இல்லை. அந்த பார்வையில் இருந்தால் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிகளில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வளர்ந்தே இருக்காது. ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குகிற இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி. சனாதனத்தை விட்டு கொடுக்காத பார்ப்பன இயக்கம் தான் அந்த ஆர்எஸ்எஸ். சாதி இருக்கணும், சனாதனம் இருக்கணும், அடிமைகள் இருக்கணும், மூடநம்பிக்கை இருக்கணும். இதுதான். அப்போ தமிழிசைக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எனக்கு பதவி வரணும், மாநில தலைவர், மாநில ஆளுநர், மத்திய அமைச்சர், இப்படி ஆகணும். அதுதான். அப்போது குமரி ஆனந்த பொறுத்த வரைக்கும் தமிழிசை விஷயத்தில் தலையிட முடியவில்லை. அதனால தான் அந்த அம்மா பிஜேபி போச்சு. பல தலைவர்கள் வீட்டில் பல தலைவர்கள் பிஜேபி போயிட்டான். நீங்கள் பாருங்கள், பஸ்வான் பீகாரில், ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய பையன் சிராக் பஸ்வான். நீங்கள் மோகன் பகாவத்தை விட பெரிய சிகப்பு நாமம் போட்டு உட்காந்துருக்கார். அவர் அடித்தட்டில் ஒரு தலித் தலைவராகத்தான் பீகாரில் அறியப்பட்டார். ஆனால் பேசிக்கலாக ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து ஒரு அம்பேத்கரிஸ்டா தானே அறியப்பட்டவர். அதான் அறியப்பட்ட அம்பேத்கருடைய அடையாளம். நீங்கள் சிராக் பஸ்வானுடைய தாய் ஒரு பார்ப்பன பெண். அவர் 2வது மனைவி தான். ஓகே. முதல் தலித் மனைவி. அவர் வசதி வாய்ப்பு, மந்திரி, பணம், பதவி வந்த பிறகு ஒரு பார்ப்பன பெண்ணும் 2வது மனைவி ஆகி விடுவார்கள். இதில் அம்பேத்கரே தப்புல. அதுதான் பெரிய வேதனை. சவிதா அம்பேத்கர் ஒரு பார்ப்பன பெண். நீங்கள் அதை விட பெரிய கொடுமை என்று கேட்டீங்கன்னா அவங்க எங்கேயுமே தன்னை வந்து வெளிப்படுத்த எப்பவுமே வெளிப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் யாசர் அரபத், அரபிய போராளிகளுக்கு ஒரு பெரிய காட்ஃபாதர். பாலஸ்தீனத்தில் ஒரு சிம்ம சொப்பனம். அவரு மரணம் அடைகிற பொழுது சுகா ஒரு இஸ்ரேல் பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார்.
திட்டமிட்ட சதி அது, சாதாரண விஷயம்லாம் இல்லை. சுகா அது யூத பெண். எந்த காலத்தில் யூதன் அரபியை கை கொடுத்துக்கிட்டான்? எத்தனாயிரம் ஆண்டு கால பகை யூதருக்கு அரபிகளுக்கு. இன்னைக்கு இல்லை, பலாயிரம் ஆண்டு கால பகை. யாரு காலம்? இயேசு காலத்திலிருந்தே பகை. ஆனால் சுகாவை திருமணம் செய்த பிறகுதான் பாலஸ்தீன போராட்டம் பெரிய பின்னடைவுக்கு போச்சு. இப்போ அதே போல தான் இந்தியாவை பொறுத்தவரை பார்ப்பனர்கள் எங்கு ஊடுருவுகிறார்களோ, அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, அந்த தியாக வாழ்க்கை பின்னுக்கு தள்ளப்படும். அதில் சிராக் பஸ்வான் இப்போ முழுக்க மாயாவதி என்ன கதை? மாயாவதி இப்போ பிஜேபியால் ஒழிக்கப்பட்டு அடையாளம் தெரியப்பட்டு சிதைக்கப்பட்டது கட்சி. ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு எம்பி கூட இல்லை. பீகாரை யூபியை ஆண்ட கட்சி, கன்சி ராமால் உருவாக்கப்பட்ட கட்சி. இப்போ அதே தான் தமிழிசையை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் வேணும். அதனால தான் ஒரு காங்கிரஸ் தலைவர் வீட்டில் பிஜேபி தலைவரும் உருவாகி இருக்கிறார். இது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. குமரி ஆனந்தன் அவருடைய தம்பி வசந்தகுமார் எல்லோருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு டீலர்களில் வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேனாக வந்து திகழ்ந்தவர், நல்ல டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருந்தார் தொழில் ரீதியாக. ஆனால் குமரி ஆனந்தனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எளிமையாக யார் பார்த்தாலும் கதர் சட்டை போட்டு நம்ம யார் போய் கை கொடுத்தாலும் பேசுவார், மக்கள் பிரச்சனை என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். எப்படி இவர் வந்து எளிமையான அரசியலை கடைபிடிச்சாரு? நான் ஒரு தம்பி அப்படியே ஆப்போசிட்டாக கோட் ஷூட்ல இருந்து எல்லாமே அவர் ஒரு ஹைஃபையான ஒரு லைஃப்ல வந்து இருந்தார். ஆனால் ரெண்டு பேருமே கடுமையாக சின்ன வயசுலேருந்து உழைச்சிருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இந்த ரெண்டு பேருக்குமான அந்த வித்தியாசத்தை பற்றி சொல்லுங்க நீங்கள். வசந்த பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துக்காக காங்கிரஸ் ஆனார். ஆமாம், அவர் தமிழிசை பதவிக்காகத்தான் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டது. சனாதனம்னு தெரியும், சக்கிலி பள்ளம்பறை வண்ணா நாசுவரெல்லாம் தொட்டால் தீட்டு, இந்த சாணார்கள் பார்த்தாலே தீட்டு. ஊருக்குள்ளே வரும்போது சாமியோன்னு கூவிட்டு வரணும். இப்படி இருந்த அந்த சமூகம் கடுமையாக போராடி தான் உயர்ந்தது. பிடியரிசி திட்டம், எல்லா கல்வி கொடுக்கணும். அந்த சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா ஒரு பிடி அரிசி, அத்தனை பேரும் ஒரு பிடி அரிசியை சாப்பாட்டை குறைச்சிக்க, கல்வியை படி, இதுதான் பிடியரிசி திட்டம். இதெல்லாமே இந்த நாடார்களால் உருவாக்கப்பட்டதான். இந்து மதத்தை முதல்ல எதிர்த்தவர்களே நாடார்கள் தான். இந்து மதத்தை முதல்ல எதிர்த்தவர் நாடார்கள் தான். கமுதி கோயில் நுழைவு போராட்டத்திற்கு லண்டன் பிரிவியூ கமிஷனுக்கு போய் வழக்கு நடத்தியவர்களும் நாடார்கள் தான். ஏன்டா எங்களை கோயில்களை விட மாட்டேங்கிற? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு போராட்டம், மூக்கன் நாடார் உள்ள வெட்டி கொல்லப்பட்டார். இப்படிப்பட்ட சமூகம் தான் இந்த குமரி ஆனந்த, வசந்தகுமார், தமிழிசை, பொன்னார், இந்த சமூகம் தான் போராட்டம். நீங்கள் ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு வெட்டி விட்டான். இந்த இந்து மதம், இந்த சாணார்கள் ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது. அதனால தான் ஊரை விட்டு வெளியே போய் பனைமரம் ஏறுவது என்பது கடுமையான வேலை, சாதாரணமாக யாரும் செய்ய முடியாத வேலை. என்னுடைய உறவினர்கள்லாம் நீங்கள் பனைமரம் ஆட்கள் தான். நெஞ்சில் அப்படியே காய்ச்சிருக்கும், கத்தி இறங்காது. கத்தி எடுத்து நெஞ்சில் குத்தினா இறங்காது. நெஞ்சு பூரா ஏறக்குறைய அந்த தோல் பூரா எப்படி இருக்கும்? இரும்பு போல மரத்து போகும். அந்த பனைமர பிசிறு பட்டு 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 அப்படியே தோலை இறுகி போயிடும். நீங்கள் அதே போல் இந்த பக்கம் கை, என் மாமாவுக்கெல்லாம் நீங்கள் சொந்த தாய், எங்கள் அம்மாவுடைய சொந்த அண்ணன், நீங்கள் மரம் ஏறுவார். நீங்கள் நெஞ்சு அப்படியே காய்ச்சி போய் கருப்பாக இருக்கும். இதெல்லாம் இந்த சமூகம் போராடி பெற்ற உரிமைகள். ஆனால் வசந்தகுமாரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய வியாபார சங்கிலி வலைப்பின்னலை விரிவுபடுத்த முடியும் என்பதற்காக காங்கிரஸாக மாறினார். எல்லா கட்சியுமே காசு கொடுத்தா பதவி வாங்கிக்கலாம். நாடாளுமன்ற பதவி விற்கப்படுகிறது. பச்சைமுத்தின பல கோடி தொண்டனுடைய தலைவர் அவர் எம்பிஆர் இருந்தாரா இல்லையா? பெரம்பலூரில். அப்போ 25 கோடி ரூபா கட்சிக்கு நிதி, 25 கோடி ரூபா செலவு, அவ்வளோதான் எம்பி. ஏன் எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் எம்பிஆர் இருந்தாரா இல்லையா? ராஜ்சபால சசிகலாட்ட பணம் கொடுத்தாரு, வேலையாகலை. நேராக பெங்களூர் போனார்.
குமாரசாமிகிட்ட பணம் கொடுத்தாரு, எம்பியாக இருந்தார். பல எம்பிக்கள், வட இந்திய எம்பிக்கள், சுயேட்சை எம்பிக்கள்லாம் இப்படி தான் வர்றாங்க. அதே போல் தான் வசந்தகுமாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வட இந்திய கம்பெனிகள்கிட்ட, அதாவது நீங்கள் அந்த பிபிஎல், சோலிடார், இப்படி வட இந்திய கம்பெனிகள்கிட்ட இருக்கக்கூடிய கம்பெனிகள்கிட்ட சாம்சங், வாஷிங் மிஷினு, இப்படி இந்த கம்பெனிகள்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் காங்கிரஸ் அடையாளம் வேணும். காங்கிரஸ் அடையாளம் நீங்கள் அரசியல் இல்லாமல் யாருமே பொட்டிக்கடை வைக்க முடியாதுங்க. பெட்டிக்கடை வைப்பதற்கு அரசியல் வேணும். பொட்டிக்கடை வச்சு அது ஒரு ஸ்டாலின் போட்டா வச்சா தான் அந்த ஏரியாவுக்கு வர ரவுடி கொஞ்சம் ஓரமாக போவோம். ரவுடி இல்லைன்னா 4 சிகரெட்டை கூட ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கணக்கில் வச்சுக்கிட்டு போவோம். ஸ்டாலின் படத்தை பார்த்தா சரி இவன் ஒரு அண்ணன் திமுக பின்னணி உள்ளவன், இவனை ஏதாவது பிரச்சனை பண்ணால் ஒரு வட்ட செயலாளர் வருவான், வட்ட செயலர் பின்னாடி ஏட்டையாக வருவார். இதுதான். அப்போது இத்தனை கோடி ரூபாய் வர்த்தகம் பண்ணக்கூடிய வசந்தகுமாருக்கு காங்கிரஸ் அரசியல் தேவைப்பட்டது. அகமது பட்டேலுடைய பணம் தேவைப்பட்டது. அகமது பட்டேல் பார்ட்னராக சேர்ந்துக்கிட்டார். பல கோடி ரூபா கொடுத்து, 1000 கோடி ரூபா 2000 கோடி ரூபா கொடுத்து பார்ட்னராக சேர்ந்துக்கிட்டார். இதுக்காக அரசியல் தகுதி தேவை. பச்சைமுத்து கல்வி வியாபாரம் செய்வதற்கு எது தேவை? நாடாளுமன்ற உறுப்பினர் தேவை. ஏசி சண்முகம் கல்வி வியாபாரம் செய்வதற்கு என்ன எது தேவை? எம்பி பதவி தேவை. இப்படி பல பேருக்கு கல்வி வியாபாரம் பண்ணாலும் சரி, சாராய வியாபாரம் பண்ணாலும் சரி, எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி, ஒரு அரசியல் தேவை. அதே போல தான் வசந்தகுமார். இவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு நன்றி சார். நன்றி, வணக்கம்.